வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவை உயர்கல்வியுடன் ஒருங்கிணைக்க மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 3வது கட்ட காசி தமிழ் சங்கமம் நிகழ்வினை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் வாரணாசியில் இன்று மாலை தொடக்கி வைத்தார். பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடியதன் மூலம் புதிய உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவை உயர்கல்வியுடன் ஒருங்கிணைக்க மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சி சென்றுள்ள அவர் இன்று நடைபெற்ற பிர்லா தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் பவள விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்பொழுது உரையாற்றிய அவர் செயற்கை நுண்ணறிவால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என குறிப்பிட்டார். அறிவுசார் கட்டமைப்பில் பாரம்பரிய சமூகத்தினரின் பங்களிப்பை தொழில் முனைவோரும் படைப்பாற்றல் திறனாளர்களும் புறக்கணிக்க கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தினார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து எடுத்துரைத்தார். மகளிர் ஆளுமை குறித்தும் பெருமிதம் தெரிவித்த குடியரசுத் தலைவர் அறிவியல், பொறியியல், தொழில்நுட்பம், கணினி துறைகளில் மகளிரின் அளப்பரிய பங்கை பாராட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு புதுடெல்லி திரும்பினார். இப்பயணத்தின் போது இரு நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி 4 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுவார்த்தையின் போது விவாதிக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை 2 மடங்கிற்கும் கூடுதலாக அதிகரிப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டதாக இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3வது கட்ட காசி தமிழ் சங்கமத்தில் பங்கேற்பதற்காக தமிழகத்தில் இருந்து மாணவர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் அடங்கிய முதல் குழு வாரணாசி சென்றடைந்துள்ளது. இன்று காலை வாரணாசி ரயில் நிலையத்தில் அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் காசி தமிழ் சங்கம நிகழ்வினை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன், மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோருடன் இணைந்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன், 100 கால கலாச்சார உறவினை மேம்படுத்தும் வகையில் 3வது ஆண்டாக இந்த காசி தமிழ் சங்கமம் சிறப்பாக நடைபெற வழிவகை செய்த பிரதமருக்கு தமிழக மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டார். அவர் மேலும் கூறுகையில், தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் 5000 ஆண்டுகளுக்கான ஒரு மிகப்பெரிய உறவு, ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்கிறது. சகோதரர்களே, நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்கெல்லாம் உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் நம்முடைய திருக்குறளை, திருவள்ளுவரை போற்றிக் கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டிருப்பது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதனால்தான் தன்னுடைய சொந்த தொகுதி வாரணாசியில பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொள்ளு வார்த்தையர் பழிவெல்லுவார் என்ற பாரதியாரின் வாழ்க்கைக்கு இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில ஒரு இருக்கை அமைத்து கொடுத்ததோடு இல்லாமல் பாரதியார் வாழ்ந்த இல்லத்தை நினைவு சின்னமாக அறிவித்தது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். இந்த முறை அகஸ்திய முனிவரை போற்றுகின்ற நம்முடைய காசி தமிழ் சங்கமம் 3வது வருஷமானது தொடங்குகிறது. இளையோரின் வளர்ச்சியில் கல்வி மட்டுமல்லாமல் மனநலம் முக்கிய பங்காற்றுவதாக சத்குரு ஜக்கி வாசுதேவ் கூறியுள்ளார். பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடலின் 5வது பகுதியாக மாணவர்களுக்கு மன ஆலோசனைகளை வழங்கிய அவர் விழிப்புடனும் எழுச்சியுடனும் தெளிவான சிந்தனையோடு முன்னேற்ற பாதையில் மாணவர்கள் திறம்பட செல்ல முடியும் என நம்பிக்கை ஊட்டினார். மாணவர்கள் தங்கள் மனதை சமச்சூருடன் வைத்துக் கொள்வதற்கான ஆலோசனைகளை வழங்கிய அவர் தேர்வுகளை கவனத்துடனும் விழிப்புடனும் எதிர்கொள்வதற்கான தொழில்நுட்ப அறிவுரைகளையும் வழங்கினார். மாணவர்கள் அறிவாற்றலை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வழிகாட்டு நெறிமுறைகளை அவர் அப்பொழுது எடுத்துரைத்தார்.
கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் மீன் உற்பத்தி 2 மடங்காக அதிகரித்துள்ளது என மத்திய மீன்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி 2013-14 நிதியாண்டில் 95 லட்சம் டன்னாக இருந்த மீன் உற்பத்தி 2023-24 நிதியாண்டில் 1,24,000 டன்னாக அதிகரித்துள்ளதாக மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இந்திய மீன்வளத்துறை மாபெரும் வளர்ச்சியுடன் கூடிய மாற்றத்தை சந்தித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சகம், வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் இதுவரை இல்லாத அளவாக மீன்வளத்துறைக்கு 2,703 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் 8% பங்களிப்புடன் 2வது மிகப்பெரிய மீன் உற்பத்தி நாடாக இந்தியா திகழ்வது குறிப்பிடத்தக்கது. புதிய வருமான வரி சட்ட மசோதா குறித்து ஆராய 31 உறுப்பினர்கள் கொண்ட ஆய்வுக்குழுவை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா ஏற்படுத்தியுள்ளார். பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைஜெயந்த் பாண்டா தலைமையிலான இக்குழு தனது அறிக்கையை 2வது கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும். வருமான வரி திருத்தங்களுடனான இப்புதிய மசோதாவை கடந்த வியாழக்கிழமை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்தார். இம்மசோதாவை தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப பரிந்துரைத்ததன் அடிப்படையில் மக்களவைத் தலைவர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @airnews_alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், ஏர் நியூஸ் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவான மகா கும்பமேளா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த மகா கும்பமேளாவில் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடியதன் மூலம் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் ஒரு நிகழ்வில் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டது இதுவே முதல் முறை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகா கும்பமேளாவில் கலந்து கொண்ட புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பக்தர்கள் சிலர் கூறுகையில், என் பேர் லட்சுமி நாராயணன். நான் பாண்டிச்சேரி நகரப்பகுதியிலிருந்து வந்திருக்கேன். இங்க வந்து பார்த்தா கோடிக்கணக்கான மக்கள்கள் இங்க வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த சுவாமிஜிகள் நிறைய பேர் இங்க மடம் வச்சிருக்காங்க. நமக்கு தமிழ்நாட்டு உணவும் கிடைக்குது. இந்த புண்ணியம் எல்லாரும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். இது 144 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்திருக்க மகா கும்பமேளா. இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. கோயம்புத்தூர்ல இருந்து காந்திபர்க் பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன். பேர் நாகராஜ். இது எனக்கு 2வது முறையான கும்பமேளா. அப்ப பார்த்ததோட இப்ப வந்து கூட்டம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர். இப்ப நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா 50 கோடி பேத்துக்கு மேல நீராடினதாக சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பார்க்க முடியாத அளவுக்கான அகோரிய நாகா சதுக்குள்ள இங்க பார்க்க முடிஞ்சது. ரொம்ப பெரிய சாதுக்கள் எல்லாம் நம்ம ஆசீர்வாதம் வாங்க முடிஞ்சது. இது பெரிய நமக்கெல்லாம் ஒரு கிடைச்ச பாக்கியம். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்தோ பிரெஞ்சு திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேற்று தொடக்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறவுள்ள இத்திருவிழாவின் 2ஆம் நாளான இன்று கடற்கரை சாலை, காந்தி திடல் மற்றும் பாரதி பூங்காவில் சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. காந்தி திடலில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிரம்மாண்டமான பொம்மலாட்ட பொம்மைகளின் வீதி உலா நடைபெற உள்ளது. புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்ட பின்னர் புதுச்சேரியில் முதல் முறையாக அனைத்து அரசு பள்ளிகளிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு CBSE பொதுத் தேர்வு இன்று நடைபெற்றது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட 4 பிராந்தியங்களிலும் இன்று நடைபெற்ற தேர்வினை மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் எழுதினர். இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் பள்ளி கல்வித்துறை சார்பில் செய்யப்பட்டு இருந்தது. CBSE பொதுத் தேர்வில் கலந்து கொண்ட மாணவி ஹாசினி தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். CBSE பப்ளிக் எக்ஸாம் நடந்தது. நாங்க இன்னைக்கு இங்கிலீஷ் தான் எழுதிருந்தோம். ஸ்கூலுக்கு போய் ஹால்குள்ள போகும்போது எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆனா அங்க உள்ள போய் உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்து எழுதும் போது எங்களுக்கு அந்த பயமே இல்ல. நாங்க வந்து நல்லா பண்ணிருக்கோம், நல்லா எழுதியிருக்கோம். கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் டஃபா தான் வந்தது. பாஸ் ஆயிடும் நம்பிக்கை இருக்கு. என் பேர் தாருணிகா. கொஸ்டின் பேப்பர் எல்லாருமே ரொம்ப டஃபா இருந்தா தெரியல. CBSE எக்ஸாம் மாரி எங்களுக்கு என்னமோ தெரியல. அது வந்து எப்பயுமே நார்மல் எக்ஸாம் மாதிரி தான் இருந்துச்சு. எங்க ஸ்கூல்ல வந்து அடிக்கடி போர்டு எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறதுனால எங்களுக்கு என்னமோ அவ்வளோ கஷ்டமாலாம் இல்ல. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவை உயர்கல்வியுடன் ஒருங்கிணைக்க மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார்.
மூன்றாவது கட்ட காசி தமிழ் சங்கமம் நிகழ்வினை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாரணாசியில் இன்று மாலை தொடங்கி வைத்தார். பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடியதன் மூலம் புதிய உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.